அனைவருக்கும் காலை வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இங்கே ரொம்ப பேர் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முடிச்சு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்கிறதை இப்போ பார்ப்போம். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் விருதுநகர். விருதுநகரில் சீனிவாச ஐடியில் டைனமிக் பிரெயின் ஸ்கூல்னு வச்சிருக்கோம். அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ மதுரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, நிறைய இடங்கள் மதுரையில இருக்குது. அதுல மதுரையில ஏர்போர்ட் பிளைன் வந்து இறங்கி ஏறி போடுற இடம். இப்போ மதுரை ஏர்போர்ட்ல இப்போ மணி என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 1:30 ஆக போகுது. இப்போ எத்தனை பிளைட்ஸ் இருக்குது, எத்தனை விமானங்கள் இருக்குன்னு பாருங்க. உங்க ஆழ் மனதுல பாருங்க, அது எத்தனை விமானங்கள் இருக்குன்னு தெரியும். விமானங்கள் இருந்தா எத்தனை இருக்குன்னு நீங்க எண்ணலாம். விமானங்கள் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அந்த விமானம் ஓடுதளம் தெரியும். விமானம் இருந்தா 1 2 3 4 எத்தனையோ தெரியும். பிளைன் அது தெரியும். ஏன்னா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து நீங்க பிளைன்ல போயிருக்கிறீங்களா? எங்க போயிருக்கிறீங்க? ஓ, மதுரை ஏர்போர்ட்ல இருந்து பிளைன்ல நீங்க சென்னைக்கு போயிட்டு அப்புறம் சென்னையில இருந்து திருப்பி மதுரைக்கு வந்துட்டீங்க. அப்போ மதுரை ஏர்போர்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். பிளைன்ல போயிருக்கிறீங்க, பிளைன்ல வந்திருக்கிறீங்க. இப்போ மதுரை ஏர்போர்ட்ல எத்தனை பிளைன் இருக்குதுன்னு உங்க ஆழ் மனதுல திங்க் பண்ணி பாருங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. கைய நல்லா கசக்குங்க. இங்கே தேய்ங்க, காதுல தேய்ங்க, கண்ணுல தேய்ங்க, எங்கேயாச்சும் தேய்ங்க, கரெக்டா காட்டும். ஒண்ணு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட். அடுத்தது 4 இருக்கு. ஓ, 4 இருக்குது. 4ல 1 பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தானே? 5 இருக்கு, 1 பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, 1 பறக்க ஆரம்பிச்சிருச்சு, 4 இருக்குது, அப்படியா? சரி, ரைட். இங்க கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. பேர் என்ன? கிருஷ்ணவேணி அம்மா. மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுங்க, கிருஷ்ணவேணி 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 அண்ணு நினைங்க. கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மான்னு மனசுல நினைங்க. அந்த அம்மா உடம்புல ஒரு வெளிச்சம் வரும். இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும். இல்லைன்னா ஒரு வெளிச்சம் வரும். கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மான்னு மனசுக்குள்ள நினைங்க. வெரி குட், சூப்பர். மனசுல நினைக்கணும். கிருஷ்ணவேணி அம்மான்னு மனசுல நினைங்க. நினைங்க. அந்த அம்மா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு வாடை வரும். கையை நல்லா கசக்குங்க, கசக்குங்க. 2 கையோட தேய்ங்க கைய. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். மனசுல நினைக்கணும், கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா. வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். அந்த அம்மா என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க? கிருஷ்ணவேணி அம்மா என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க? ஒயிட் வித் கிரீன். என்னையா? ஒயிட் வித் கிரீன். ஒயிட் வித் கிரீன். கிரீன். வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட், ஒயிட் வித் கிரீன், வாழ்த்துக்கள். ரைட், உங்க இடத்துல வந்து உட்காருங்க. இப்போ கிருஷ்ணவேணி அம்மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அம்மா கலரும் அந்த ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்ணை கழட்டுங்க. ரைட், அங்க பாருங்க, கிருஷ்ணவேணி அம்மா அங்க இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. மதுரையில இப்ப 4 இருக்குது. ஒரு பிளைட் பறந்துகிட்டு இருக்கா? வணக்கம், வாழ்த்துக்கள். பெரும்பாலும் 4 பிளைட் இந்நேரம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு போன் அடிச்சது இல்ல, அந்த போன் எங்க இருக்குது? எடுங்க. ரைட், வாங்க.
ஓடியாரணும், அதை எடுத்துட்டு ஓடியாரணும், சும்மா நடக்கக்கூடாது. உங்க பேர் என்னம்மா? ஷைனி. உங்க பேர் சைனி. நீங்க பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க. நீங்க வரும்போது அந்த ரிங்கான போனு இப்போ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அது நீங்க வரும்போது ரிங் ஆச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அந்த போன் ஆஃப் பண்ண உடனே அந்த போன் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாத்தப்பட்டது. அதை எப்படி போய் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் அந்த போன் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஸ்மெல் வந்தது. ஸ்மெல் வரும்போது அந்த இடத்தை எப்படி நோக்கி போனீங்க? ஏதோ கூட்டிட்டு போன மாதிரி. ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும். ஒரு வாடை கூட்டிட்டு போச்சு. அந்த வாடையால நீங்க அந்த போனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இன்னைக்கு சைனிக்கு எப்படி அந்த பொருள் போனு ஒரு வாடை வந்தது கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ரிங்கான போனு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் மறைக்கி வைக்கப்பட்டது. அந்த மறைச்சு வைக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு வாடைனால கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படித்தானே? வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த வாடையை வச்சு போனையும் போன் ஓனரையும் கண்டுபிடிச்ச உங்களுக்கு வாழ்த்துக்கள். வர்றதுக்கு முன்னால யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க, அவங்க கூட நான் பேசினேன். அந்த கூப்பிட்டவங்க ஆனா பெண்ணா? யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க, அந்த போனை நான் அட்டன் பண்ணேன். அந்த போன் கூப்பிட்டவங்க ஆனா பெண்ணா? நீங்க வரும்போது ஒருத்தர் இந்த போன்ல கூப்பிட்டாங்க. இந்த போன் சைலண்ட்ல தான் இருந்தது. பட் நான் பதில் பேசினேன். அந்த கூப்பிட்டவங்க ஆனா பொண்ணா? ஒரு கேர்ள். ஒரு கேர்ள். கேர்ள்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு போட்டோல தெரியுது. ஒரு போட்டோல ஒரு பெண் உருவம் தெரியுது. கரெக்ட், உண்மையிலே பொண்ணுதான். அவங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுது? அந்த ஊர் பேர் வரும், இல்லைன்னா அந்த ஊர்ல ஏதாச்சும் விசேஷமா ஒரு ஊர் பேர் போர்டில் எழுதி போட்டிருக்கோம். அது எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்ட மாதிரி தெரியும்? திருச்சி. ரைட் தான். சரி, ஓகே. இப்போ ரைட், இந்த போனை கொடுத்துருங்க. சரிதான், பொண்ணும் சரிதான், திருச்சியும் சரிதான். ரைட், கண்ணை கழட்டிக்கா. இப்போ நீ உள்ள வரும்போது யாரோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு போன் வந்தது. அது சைலண்ட்ல தான் இருந்தது. என்ன அது? அந்த போன் பண்ணது யாருன்னு கேட்டேன். நீ ஒரு பெண்ணுன்ட்ட. அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணு பேரு சித்ரா. அந்த பொண்ணு திருச்சியிலேருந்து தான் பண்ணாங்க. நீ திருச்சின்னு சொல்லிட்ட. அந்த முதல் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். If you like this program, then like, subscribe, share, and ring the notification bell.